இந்திய கடற்படை தளபதியாக உள்ள ஹரிகுமார் தஞ்சையில் 1966 முதல் 1972 ஆண்டு வரை தான் படித்த பள்ளிக்கு சென்று பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். பள்ளியின் வளர்ச்சிக்காக 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கிய அவர் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றை நட்டு மகிழ்ந்தார். இதேபோல் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற மாணவர்கள் நேரில் சந்தித்து தங்களது மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை கடலில் நீந்தி கடக்க முயன்ற பெங்களூருவை சேர்ந்த கோபால் ராவ் என்பவர் நடுக்கடலில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து அவருடன் சென்றிருந்த நீச்சல் குழுவினர் தங்களது சாதனை நிகழ்வை கைவிட்டு கரை திரும்பினர். தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் நல்லேர் பூட்டி நெல் சாகுபடியை தொடங்கினர். உழவு கருவிகளுக்கு பூசை செய்தும் காவிரி தாயை வணங்கியும் வேளாண் பணிகளை தொடங்கிய அவர்கள் நடப்பாண்டில் காவிரி ஆற்றில் தண்ணீர் தடையின்றி வர வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 2,40 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ள பாலப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலப்பணிகள் நிறைவடையாததால் விளைபொருட்களை கொண்டு செல்வதில் சிக்கல் நீடிப்பதாக மஞ்சளார் அணை பாசன விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பொலிவுறு நகர திட்ட பணிகளையொட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தாவரவியல் பூங்கா மூடப்பட்டுள்ளது. இதனால் கோடை விடுமுறைக்காக குழந்தைகளுடன் சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள மண்ணாடிப்பட்டி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடுகிறது. 2 கிலோமீட்டர் தொலைவு வரை மிதிவண்டியிலும் நடந்தும் சென்று குடிநீரை கொண்டு வரும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் கல்பாக்கம் பகுதியில் இன்று அதிகாலை கடுமையான பனிப்பொழிவு நிலவியது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியே ஊர்திகள் சென்றன. கிருஷ்ணகிரியில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கல் தோப்பு தர்காவில் உருஸ் திருவிழா கண்கவர் வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. குதிரை பூட்டிய வண்டியில் இசை குழுவினருடன் சந்தனக்கூடு ஊர்வலம் சென்றது. இதில் மத வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தமிழக கேரள எல்லையில் உள்ள கண்ணகி கோவிலுக்கு பூசை பொருட்களுடன் தேனியிலிருந்து சென்ற கண்ணகி அறக்கட்டளையினர் சென்ற ஊர்தியை கேரள வனத்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது.